ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டாணி சாதம் எப்படி செய்யறாங்க பார்க்க போறோம். ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். இது சற்று செஞ்சு முடிச்சிடலாம். 5ல இருந்து 10 நிமிஷத்துல இந்த பட்டாணி சாதம் செஞ்சிடலாங்க. ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பட்டாணி சாதம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பட்டாணி சாதம் செய்யறதுக்காக 1 கப் அரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கோம். 1/2 கப் பட்டாணியை ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதுல 1 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நல்லா சூடாகட்டும். சூடு ஆகுனதும் இதுல பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, இந்த மாதிரி பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய மசாலா சேர்த்துட்டு அது நல்ல கலர் வந்ததும் ஒரு 3 பச்சை மிளகாயை வெட்டாம முழுசா அதோட சேர்த்துப்போம். அதோட ஃபிளேவருக்காக ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி அப்படியே அதோட சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு வெங்காயம் கலர் வரட்டும். இப்போ 2 தக்காளி வெட்டி அதோட சேர்த்துப்போம். மீடியம் சைஸ் தக்காளி, பெருசா இருந்தா நீங்க 1 தக்காளி சேர்த்துனா போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு வேகட்டும். இதோடவே ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு வர வரைக்கும் வதங்கட்டும். இப்போ இதோட நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சிருக்கிற பட்டாணி அதோட சேர்த்துப்போம். பட்டாணி சேர்த்துட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதோட அரிசி 1 கப்னா தண்ணி நான் 2 கப் சேர்த்துக்கிறேன். சாப்பாட்டு அரிசி அப்படிங்கறதுனால நீங்க அரிசியை பொறுத்து அதோட தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கொதிச்சு நல்லா மேல வரட்டும். இப்போ இந்த கொதிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம 1 கப் அரிசி அதோட சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்க, 2 விசில் வந்துடுச்சு, எடுத்துட்டோம். நம்மளோட சூப்பரான பட்டாணி சாதம் ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப 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 டேஸ்டியா இருக்கும். நீங்க ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இந்த மாதிரி செய்யலாம். ரொம்பவும் டேஸ்டியாவும் சிம்பிளாவும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு லஞ்ச் மெனு இது. இந்த சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்